श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धगासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मृतां काञ्चीनिवासिनीं वन्दे காமாட்சியும் காமிதார்த்ததாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. சர்வச்சைத்தன்ய ரூபிணியாகவும் தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவளுமான பராசக்தியினுடைய திவ்யமான கருணா கட்டாட்சத்தோடே கூட பரதேவதையினுடையதான வைபவங்களை சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். அந்த வரிசையிலே தேவி தரிசனம் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பிலே ரொம்ப அதிவிசேஷமான ஒரு க்ஷேத்திரம் இது. கடையம் அப்படிங்கிறதான ஒரு க்ஷேத்திரம் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. அம்பாளுக்கு நித்திய கல்யாணி அப்படிங்கிற விசேஷமான ஒரு நாமா. கடையம் நித்திய கல்யாணின்னு சொன்னாக்க அந்த தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவாளுக்கெல்லாம் ரொம்பவே நன்னா தெரியும். அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு மூர்த்தி நித்திய கல்யாணி அம்மன் கோவில்னே தான் பேர். எப்படி மீனாட்சி அம்மன் கோவில்னு மதுரையில் சொல்கிறோமோ, காமாட்சி அம்மன் கோவில்னு காஞ்சிபுரத்திலே சொல்கிறோமோ, நீலாயதாட்சி கோவில்னு நாகப்பட்டினத்தை சொல்கிறோமோ, அது மாதிரி கடையத்தை நித்திய கல்யாணி அம்மன் கோவில்னு தான் சொல்லுவா. அப்பேற்பட்ட ஒரு சாநித்தியத்தோடையும் வைபவத்தோடையும் அதிவிசேஷத்தோடையும் கூட ஜெகன்மாதாவானவள் ரொம்ப பிரகாசிக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் தான் கடையம். அப்படி அந்த க்ஷேத்திரத்திலே பராசக்தியினுடைய ஆவிர்வாவமானது எப்படி நிகழ்ந்ததுங்கிறத ஸ்தல புராணம் விசேஷமாக சொல்றது. பொதுவாகவே சுற்று வட்டாரத்திலே விளங்கக்கூடிய க்ஷேத்திரங்கள், அதாவது தென்காசி ஆகட்டும், குற்றாலம் ஆகட்டும், கரிவலம் வந்த நல்லூர் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தோன்னு சொன்னாக்க மூலஸ்தானத்திலே விளங்கக்கூடிய தேவியின் சந்நிதியை தவிர ஒரு தனியாக ஒரு பீட்டமானது விளங்குறது. திருக்குற்றாலத்திலே குழல்வாய்மொழி அம்பாள் சந்நிதி தனியா இருக்கு. அதே போல பராசக்தி பீட்டமானது ஸ்வயம்புவா தோன்றிய ஸ்ரீசக்கர மகாமேரு பீட்டம், தரணி பீட்டம்னு பேரு, அந்த பீட்டம் தனியா இருக்கு. அதே மாதிரி தென்காசி கோவிலிலே அம்பாளுக்கு உலகம்மை அப்படிங்கிறதான பீட்டமானது அம்பாளுடைய சந்நிதி தனியா இருக்கு. அதே போல அங்கேயும் ஒரு தரணி பீட்டம் ஸ்ரீசக்கர ரூபத்திலே விளங்கக்கூடியதான ஒரு பீட்டம் தனியா இருக்கு. இதே போல கரிவலம் வந்த நல்லூர் அப்படிங்கிறதான ஒரு க்ஷேத்திரத்தில் அம்பாளுக்கு ஒப்பனை அம்பாள்னு பேரு, அதுல்ய சௌந்தராம்பிகா அப்படிங்கிற நாமம். அந்த பராசக்தி தன் சரீரத்திலிருந்து ஸ்ரீசக்கரத்தை உற்பத்தி பண்ணி அகஸ்தியருக்கு கொடுத்தாள் அப்படிங்கிறது அந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணம். அப்படி அம்பாளுடைய சந்நிதி தனியா இருக்கு. அந்த அம்பாள் தன்னுடைய சரீரத்திலிருந்து கொடுத்த ஸ்ரீசக்கரத்தினுடைய சந்நிதியானது தனியாக இருக்கு. அதே போலத்தான் பார்த்தோன்னு சொன்னாக்க இந்த க்ஷேத்திரத்திலேயும் கடையம் க்ஷேத்திரத்திலே இந்த அம்பாளுடைய பீட்டம் தனியாக இல்லை, தேவியனுடைய பீட்டமும் அந்த அம்பாளுடைய சந்நிதிக்குள்ளேயே விளங்குறது ஒரு விசேஷம். அப்படி பரதேவதையினுடையதான ஒரு ஸ்வரூபமானது அதிவிசேஷமாக பரமசாநித்தியத்தோட கூட தரணி பீட நாயகியாக, நித்திய கல்யாணியாக, கல்யாண சௌந்தரியாக ஜெகன்மாதா பிரகாசிக்கிறா. கல்யாணிங்கிற நாமமே அற்புதமான ஒரு நாமம்தான். ஏன்னா அம்பாள் பிரம்மஸ்வரூபமாக பிரகாசிக்க கூடியவள், அந்த பிரம்மஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடியவள். அவளே தான் பரபிரம்மம். பரபிரம்மம் யாருன்னா லலிதா மகா திரிபுர சுந்தரி தான். அந்த பிரம்மஸ்வரூபத்தை லலிதா திரிஷதி ககார ரூபாங்கிறது. ககாரமானது பிரம்மத்தை குறிக்கிறது. ககார ரூபான்னு சொன்ன உடனே அம்பாளை கல்யாணிங்கிறது திரிஷதி. சகஸ்ரநாமாவை விட திரிஷதி வசதி இல்லையா? அதனால 2வது நாமா கல்யாணி. கல்யாணினா என்ன அர்த்தம்னு கேட்டா மங்களத்தை கொடுக்கிறவள்னு அர்த்தம். மங்களத்தை கொடுக்கிறவள்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. கல்யாணம்னா பிரம்மம். அந்த பிரம்மமானது அப்படி பரபிரம்மஸ்வரூபமாக விளங்கக்கூடிய பராசக்தியானவள் அந்த பிரம்மஸ்வரூபத்தை தன்னை உபாசிக்கிறவாளுக்கெல்லாம் உணர்த்தக்கூடியவளாக இருக்கா. அப்படி தன் ஸ்வரூபத்தை உணர்த்தி மங்களம் அப்படிங்கிற முக்தியை வழங்கக்கூடியவள், ஆத்மஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடியவள்ங்கிற காரணத்தினால அம்பாளுக்கு கல்யாணி. அதுவும் நித்திய கல்யாணின்னா தன்னை தேடி வர அத்தனை பக்தர்கள் தன் ஸ்வரூபத்தை உணர்த்தி முக்தியை எப்பொழுதுமே வழங்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால நித்திய கல்யாணி அப்படின்னு அம்பாளுக்கு நாமா. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். சுவாமி வில்வவனநாதர் அப்படின்னு பேரு. வில்வவனமா விளங்கினதான ஒரு க்ஷேத்திரம் அது. அம்பாளுக்கு நித்திய கல்யாணேஸ்வரியாக, கல்யாண சுந்தரியாக, கல்யாண சௌந்தரியாக, எப்படி கரிவலம் வந்த நல்லூரில் அதுல்ய சௌந்தரியா இருக்காளோ அது மாதிரி இந்த கடையம் க்ஷேத்திரத்திலே நித்திய கல்யாண சௌந்தரிய அம்பாள் இருக்கா. ஸ்தல புராணமானது என்ன சொல்றதுன்னா, சும்பன் நிஷும்பன்கிற ராட்சசனை சம்ஹாரம் பண்ணிட்டு ஜெகன்மாதாவான பராசக்தி இந்த க்ஷேத்திரத்திற்கு தபசு இருந்தா அப்படிங்கிறது. அந்த அம்பாள் தான் நித்திய கல்யாணியா இந்த க்ஷேத்திரத்திலே பிரகாசிக்கிறாங்கிறது க்ஷேத்திர மகாத்மியம். ஆனா
தந்திர சாஸ்திரத்தில் இதனுடைய விரிவான ஒரு வியாக்கியானத்தை சொல்லியிருக்கா. நாரத பஞ்சராத்திரம் அப்படிங்கிறதான ஒரு தந்திரம். இது வைஷ்ணவ தந்திரம் கிடையாது, சாக்த தந்திரம். இந்த நாரத பஞ்சராத்திரத்திலே பார்த்தோன்னு சொன்னாக்க பராசக்தியானவள் எப்படி ஆவிர்பவிச்சா, சும்பனையும் நிஷும்பனையும் சம்ஹரிக்கிறதுக்காக எப்படி ஆவிர்பவிச்சாங்கிற விஷயமானது வருது. சும்பன் நிஷும்பன்கிற ராட்சசால் 2 பேரும் லோகத்திற்கு ரொம்பவும் பெரிய ஹிம்சையை கொடுக்கக்கூடியவர்களா இருந்தா. இந்த விஷயம் சிவமகாபுராணத்திலேயும் விளங்குறது, தேவி மகாத்மியத்திலேயும் விளங்குறது, அதே போல தந்திர சாஸ்திரங்கள்ல அநேக தந்திரங்களிலே விளங்குறது. அப்போ ஒரு சமயம் அந்த சமயத்தில் இருக்கும் பொழுது தேவர்கள் எல்லோரும் இந்த ராட்சசாலை எப்பொழுதோ ஜெகன்மாதாவானவள் சம்ஹாரம் பண்ணுவா, அம்பாளை தவிர இவாளை சம்ஹரிக்கிறதுக்கு லோகத்துல யாரும் இல்லையேன்னு ஏங்கிண்டு அசுராளுக்கு பயந்து என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க அங்கேயும் எங்கேயும் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துண்டு வந்தா. இப்போ சுவாமி என்ன பண்ணினார்னு கேட்டாக்க இதற்கு ஒரு முடிவு கட்டணுமே, தேவர்களுடையதான இடரை தீர்க்கணுமே, உலகிற்கு ஏற்படக்கூடியதான கஷ்டத்தை போக்கணுமே பரமேஸ்வரன் மனசுல நினைச்சுட்டு இருக்கும் பொழுதே தேவியை கண்டு என்ன பண்ணினார்னு கேட்டாக்க இந்த ராட்சசால கொள்ளறதுக்கு அம்பாளால மாத்திரம்தான் முடியும். ஆனா அம்பிகையோ ஸ்வபாவத்தில் இனிமையானவள், அவ ஸ்வபாவ மதுரா. ஆனா அசுரால கொல்லும் பொழுதுதான் அந்த ரௌத்ரபாவத்தை வரவழைக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கா. என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க பரமேஸ்வரன் அம்பாளை கண்டு லீலையாக ஜெகன்மாதாவை கண்டு ஹே காளி அப்படின்னு அம்பாளை பார்த்து கூப்பிடுறார். அவதானே காளி, அவ கருப்பா இருக்கா, வெளுப்பா இருக்கா, நீளமா இருக்கா, பச்சையா இருக்கா, மஞ்சளா இருக்கா, அத்தனை வடிவங்கள்லயும் அம்பாளுக்கு ஸ்வரூபம் உண்டே. ஆனா ஒரு காரணத்துக்காக வேண்டி பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க தேவியை கண்டு காளி காளிக்கேன்னு கூப்பிட்ட உடனே அம்பாளுக்கு ஒரு கோபமானது ஏற்பட்டதான். அடாடா பரமேஸ்வரா, என்னுடைய ஸ்வரூபத்தை கண்டு நீங்க இந்த மாதிரி காளின்னு சொல்லலாமா? நான் கருப்பா இருக்கேங்கிற காரணத்தினால்தானே என்னை இந்த மாதிரி ஒரு காளி அப்படிங்கிறதான ஒரு நாமத்தை சொல்லி என்னை பரிகசிக்கிறேள். இனி இந்த க்ஷேத்திரத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கோபம் கொண்டவளாக ஜெகன்மாதாவானவள் தவம் பண்ணறதுக்கு போனா அப்படிங்கிறது தந்திரம். இப்போ லீலையாக சுவாமி சொன்ன விஷயத்தை கண்டு தேவியானவள் அவளும் லீலையாகத்தான் கோபம் கொண்டாள். ஏன்னா அம்பாளுக்கு கோபம் வந்துருத்துன்னு சொன்னாக்க லோகமானது தாங்காது இல்லையா? அதனால ஜெகன்மாதாவும் கூட லீலையாகவே கோபம் கொண்டு என்ன பண்ணினான்னு கேட்டா கைலாச க்ஷேத்திரத்தை விட்டு நீங்கினா. மந்திரமலையிலே போய் பரதேவதையானவள் தவம் இருக்க தொடங்கினாள்ங்கிறது சிவபுராணம். நாரத பஞ்சாராத்திரமும் அதை தான் சொல்லுறது. எந்த இடத்துக்கு தபசு பண்ண போனா அப்படிங்கிறதுல புராணங்கள்லையும் தந்திரங்கள்லையும் வேறுபாடு இருக்கு. ஆனா பகவதியானவள் தபசு பண்ணறதுக்கு போனான்னா யாரை குறிச்சு தபசு பண்ணினான்னு கேட்டா ஜெகன்மாதா யாரையும் குறிச்சு தபசு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதே. தன்னுடைய ஸ்திதியை நினைச்சு தானே தவம் இருந்தாம். புவனேஸ்வரி ஸ்தோத்திரத்திலே பராசக்தி தன் கையில் அக்ஷமாலை தாங்கின்னு இருக்க. அந்த சோழ தேசத்து பக்கம் போனேன்னா மாயவரம் அபயாம்பா, கும்பகோணம் மங்களாம்பா, திருவாரூர் கமலாம்பா, சிதம்பரம் சிவகாம சுந்தரி அத்தனை அம்பாளுமே கையில் அக்ஷமாலையை தாங்கின்னு இருக்கா. அக்ஷமாலை எதற்கு? ஜபம் பண்ணறதுக்கு. இப்போ அம்பாள் யாரை குறிச்சு ஜபம் பண்றான்னு கேட்டா தன்னைத்தானே நினைச்சுத்தான் அம்பாள் தியானம் பண்ணிக்கிறா. ஏன்னா தன்னுடைய நிர்குணஸ்திதியை நினைச்சு பகவதியானவள் தான் தியானம் பண்றா நம்ம க்ஷேமத்திற்காக வேண்டி. அதனால தான் அம்பாள் அக்ஷமாலையை தாங்கி கொண்டு இருக்காங்கிறது புவனேஸ்வரி மகாஸ்தோத்திரம். அந்த மாதிரி தன் ஸ்திதியை நினைச்சு தானே தியானம் பண்றா. அப்போ என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க பிரம்மதேவர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க ஜெகன்மாதாவின் சன்னிதானத்திற்கு அம்பாளை நமஸ்காரம் பண்ணி, அம்மா இத்தனை காலம் நீங்க தபசு பண்ணிட்டேளே, நீங்க தபசு பண்ணாத சுவாமியை விட்டு பிரிஞ்சு இருக்கலாமா? அதனால நீங்க கைலாச க்ஷேத்திரத்திற்கு போய் பரமேஸ்வரனோட சேர்ந்து இருக்க வேண்டாமா? அம்பிகே அனுகிரகத்தை செய்யுங்கோன்னு பிரம்மாவானவர் பராசக்தியின் பாதத்தை சரணாகதி பண்ண. அப்பொழுது இந்த கரிய தேகத்தோட கூட மறுபடி நான் பரமேஸ்வரன் கிட்ட போக மாட்டேன், சுவாமி கிட்ட போக மாட்டேன், இந்த தேகத்தை விட்டுட்டு வேற தேகத்தை எடுத்துட்டு பரமேஸ்வரன் கிட்ட போறேன்னு சொல்லிட்டு லீலையா என்ன பண்ணினான்னு கேட்டாக்க தன்னுடைய கரிய தேகத்தை தன் மேனையிலிருந்து ஜெகன்மாதாவானவள் என்ன பண்ணினாளா அந்த கரிய தேகத்தை விட்டாளாம். அந்த விட்ட கரிய தேகம்தான் கௌஷிகி அப்படிங்கிறதான ஒரு நாமத்தோடையும் மறுபடி ஜெகன்மாதா தாங்கின்ற செக்கச்செவேல்னு விளங்கக்கூடியதான சிவந்த தேகத்திற்கு சுந்தரி அப்படின்னும் பேருங்கிறது தந்திர சாஸ்திரங்கள். கரிய தேகத்திற்குத்தான் கௌஷிகின்னும் பைரவி அப்படின்னும் நாமா. அதுபோல இந்த சிவந்த தேகத்திற்குத்தான் ஷோடசி அப்படிங்கிறதான ஒரு நாமமானது விளங்குறதுங்கிறது. அப்பொழுது அந்த கௌஷிகியானவள் என்ன பண்ணினான்னு கேட்டா கோபம் கொண்டவளாக இந்த க்ஷணமே எனக்கு பதியை காட்டு அப்படின்னு
சொல்றா. அப்போ என்ன ஆகிறது, பிரம்மா என்ன பண்றான்னு கேட்டாக்க தேவியனுடைய ரூபத்தை கண்டு பயந்து போறார். அந்த ஸ்தானத்திற்கு பரமேஸ்வரனும் வரார். பரமேஸ்வரனும் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க தேவியனுடைய அந்த ரூபத்தை பார்த்து ஆச்சரியம் கொண்டவராக இருக்கார். அப்பொழுது பிரம்மா சொல்றார், நாரதரும் பரமேஸ்வரனும் என்ன செய்யறான்னு கேட்டாக்க லோகம் முழுக்க அம்பாளுக்கு பதியை தேடுறாளாம். பரமேஸ்வரனே இப்படி தேடலாமா, என்ன விசித்திரமா இருக்க, என்ன ஒரு எல்லாமே பகவானுடையதான ஒரு லீலை தானே. அப்பொழுது எல்லா இடங்கள்லையுமே அந்த பைரவிக்கு பதியை தேடும் பொழுது அவ்விடத்திலே மகாகணபதியானவர் ஆவிர்பவிச்சு பைரவியினுடைய பாதங்களை நமஸ்காரம் பண்ணி, அம்மா இது என்ன விளையாட்டு, உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா, உங்களுக்கு பதி தனியாக உண்டா, நீங்கள் அல்லவா எல்லோருக்கும் பத்தியா இருக்கள், அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இப்படி விளையாடுறீள் தாயே, ஜெகன்மாதா அனுகிரகத்தை செய்யுங்கோன்னு பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது லீலையாக அம்பிகையானவள் தன் தேகத்திலிருந்தே தன்னுடைய பத்தியை வெளிவரும்படியாக பண்ணினா. பரமேஸ்வரனை தட்சிணாமூர்த்தி ரூபத்திலே தன் வலது பாதையிலிருந்து பைரவரை வெளிப்படுத்தினா, தனக்கு பதியை வெளிப்படுத்தினானும் அந்த தட்சிணாமூர்த்தியோட கூட்ட பைரவர் விளங்க பகவதி சுந்தரியானவள் கைலாசத்திலே விளங்கக்கூடிய பரமேஸ்வரனோட சேர்ந்து விளங்கினா. அப்பொழுது பரமேஸ்வரன் தேவியை கண்டு சொன்னார் அப்படிங்கிறது நாரத பஞ்சாராத்திரம். பரமேஸ்வரன் சொன்னாரா, யஸ்யாஹா திரிபுவனே ரூபம் சிரேஷ்டம் திருதவதி சிவே தஸ்மாத் ஸ்வர்கே ச மர்கே ச பாதாளேஸ்வர பார்வதி சுந்தரி பஞ்சமி ஸ்ரீச்ச க்யாதா திரிபுர சுந்தரி சதா ஷோடச வர்ஷீயா விக்யாதா ஷோடசீ ததः யாம் சாயாம் ஹிருதயே மேஹத்ய திருஷ்ட்வா பீதா சுரேஸ்வரி யஸ்மாத் சா த்ரிஷு லோகேஷு க்யாதா திரிபுர பைரவி. பரமேஸ்வரன் சொல்ற, ஸ்வர்க்கம் மர்த்தியம் பாதாளம் அப்படிங்கிற 3 உலகங்கள்லையுமே உன்னை விட சிறந்த அழகு கிடையாதுங்கிற காரணத்தினாலே உனக்கு சுந்தரி அப்படின்னு பேரு, பஞ்சமி அப்படிங்கிற நாமம் கூட உனக்கே விளங்குறது. நீயே திரிபுர சுந்தரி, நீயே ஸ்ரீஹி, எப்பொழுதும் 16 வயசு நிரம்பினவள் அப்படிங்கிற காரணத்தினாலே உனக்கு ஷோடசின்னு பேரு. உன்னை தவிர வேறொரு ஸ்திரீ என் ஹிருதயத்தில் இருக்க முடியாதல்லவா, அந்த காரணத்தினாலே என் ஹிருதயத்தை நீ என்ன பார்த்தையோ அது சாட்சாத் நீயே, என் ஹிருதயத்தில் விளங்கக்கூடியவள் சாட்சாத் நீயே. யாம் சாயாம் ஹிருதயே மேஹத்ய திருஷ்ட்வா பீதா சுரேஸ்வரி, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக விளங்கக்கூடியவளே, உன் ஸ்வரூபத்தை தான் என் ஹிருதயத்திலே நீ பார்த்தே, உன்னை தவிர என் ஹிருதயத்தில் வேற யாரும் இருக்கிறது கிடையாது. எந்த கரிய கோஷத்தை நீ விட்டையோ அந்த கரிய கோஷத்திலிருந்து உற்பவிச்சு வந்தவளே திரிபுர பைரவி அப்படின்னு பரமேஸ்வரன் சொன்னார்ங்கிறது நாரஜ பஞ்சாராத்திரம். அப்படி பராசக்தியானவள் திரிபுர சுந்தரியாகவும் திரிபுர பைரவியாகவும் 2 ரூபத்திலே விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் கடையம். ஏன்னா எல்லோருக்கும் தெரியும், ஒரு காலத்திலே காஞ்சிபுரத்தில் எப்படி அம்பாள் ரௌத்ரமா இருந்தாலோ, திருவானைக்காவல்ல ரௌத்ரமா இருந்தாலோ, அதுபோல கடையம் க்ஷேத்திரத்திலையும் ஜெகன்மாதா ரௌத்ரமூர்த்தியாக விளங்கினான்னு சொல்லுவா. அதன் பிறகுதான் அம்பாள் சாந்த ரூபமாக ஜெகன்மாதாவானவள் பிரகாசிக்கிறா. அதன் பிறகு மகான்கள் எல்லாம் அம்பாளை உபாசனை பண்ணி தேவியனுடைய ரௌத்ரத்தை குறைச்சு சாத்வீகமாக்கி அம்பாளை சாந்த ரூபத்திலே பிரகாசிக்கும்படியாக பண்ணினாங்கிறது. அப்பேற்பட்டதான ஒரு கன சைத்தன்யம் ரௌத்ரம் அப்படின்னு அம்பாள் வேணும்னு ரௌத்ரமானாங்கிறது இல்லை. அவ சைத்தன்யமானது யாராலையும் தாங்கிக்க முடியாம இருந்த காரணத்தினாலே அப்பேற்பட்டதான ஒரு ஸ்வரூபத்திலே திரிபுர சுந்தரியாகவும் திரிபுர பைரவியாகவும் 2 ரூபத்திலையும் பகவதி விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் கடையத்திலே விளங்கக்கூடிய நித்திய கல்யாணி. அவளேதான் லலிதா மகா திரிபுர சுந்தரி. ஏன்னா இந்த விஷயத்தை நித்திய கல்யாணி கல்யாணி அம்மை பிள்ளை தமிழ் அப்படின்னு வளைசை நித்திய கல்யாணி பிள்ளை தமிழ் அப்படின்னு அதிலே பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணவள் சாட்சாத கடையம் நித்திய கல்யாணி தான் அப்படின்னே சொல்றா. அம்பாளுடையதான தாள பருவத்திலே அம்பாளை அம்பாளுடைய தாள பருவத்திலே தாளம் போடுன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்திலே சொல்றா, பண்டாசுரனை தூளி செய்தன்னிரு பற்ப பதம் பனியும் பக்தர் தமக்கிடர் முற்றிய துட்டர் பயந்து முறிந்தோட கண்டார் பரவ வராகி எனத்தள கர்த்தவியம் பெற்றே கனக கொங்கை மறுப்பு நெருப்பு கக்கும் துணை விழியும் துண்டார் வெண்பிறை ஒத்த மறுப்பும் சுடர் முடியும் துடியும் துண்ணென வண்ட கடாக நடுங்க சுற்றும் கொற்றக்கை தண்டாயுதமும் கொண்டு நடந்தவள் தாலோ தாலேலோ ஷாமளவல்லி கலியான சவுந்தரி தாலோ தாலேலோ அப்படின்னு பிள்ளை தமிழிலே பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணினவள் கடையத்திலே விளங்கக்கூடிய சாட்சாத நித்திய கல்யாணி அம்மையேங்கிறார். பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணின பாதார விந்தத்தை நமஸ்கரிக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு இடரானது ஏற்படும் பொழுது அப்படி வாராகியை படை தளபதியாக கொண்டு கர்த்தவியம் வாராகி எனத்தள கர்த்தவியம் பெற்றே மகாவாராகியை படை தளபதியாய் கொண்டவள் அந்த நித்திய கல்யாணி. அவள் அழகியதான கனகம்
தங்கத்தை போன்ற அழகியதான கொங்கை முகுந்தவள், நெருப்பை கக்கக்கூடிய 2 விழிகளை கொண்டவள், அப்படி சந்திர பிறையை தன்னுடையதான ஜடாமுடியிலே தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடியவள், நெருப்பு சுடர் பறக்கும்படியான ஒரு முடியை கொண்டவள், அப்படி கடாகம் நடுங்கும்படியாக கையில் தண்டாயுதத்தை ஏண்டிக் கொண்டு நடந்தவள் அப்படின்னு பக்தர்களுக்கு இடர் ஏற்படும் பொழுது பண்டாசுரனை சமகாரம் என நித்திய கல்யாணியானவள் தண்டாயுதத்தை ஏந்தி கொண்டு தன் பக்தர்களுடைய கஷ்டத்தை அழிக்கிறதுக்கு புறப்பட்டு போராளாம். அப்படி விளங்கக்கூடிய நித்திய கல்யாணியே, எங்கே தாளம் போடு தாலோ தாலேலோ, ஷியாமள வெள்ளி கலியான சௌந்தரி தாலோ தாலேலோ அப்படின்னு பண்டாசுரனை சம்ஹாரம் செய்த நித்திய கல்யாணி அம்பாள விசேஷமா ஸ்துதிக்கிறா. அப்பேற்பட்டதான ஒரு கருணாமூர்த்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கு சக்கரவர்த்தினியாக விளங்குறவள், வில்வவனநாதருடைய பாரியையாக விளங்குறவள், ஸ்ரீசக்கர பிந்து மத்தியத்திலே விளங்கக்கூடியவள், ஷியாமளையாலையும் வாராகியாலையும் சேவிக்கப்பட்டவள், மலையரசனுக்கு புத்திரியாய் தோன்றியவள், மலையத்வஜராஜனுக்கு புத்திரியாய் தோன்றியவள் அந்த பகவதியும் சர்வானந்தமய மகாசக்கரத்திலே பிரகாசிக்கக்கூடிய நித்திய கல்யாண சௌந்தரியான ஜெகன்மாதாவின் ஸ்ரீபாதார விந்தங்களையே சரணாகதி பண்ணுவோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. காமாட்சி சரணம். ஸ்ரீமாத்ரே நமः. காமாட்சி காமாட்சி.